Hello viewers, welcome back to our channel Sri Art and Creation. இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் வீடியோல சொல்லிருக்கிற இந்த மெத்தட்ல நீங்க ஸ்டிட்ச் பண்ணீங்க அப்படினா வந்து உங்களுக்கு ஒரு 30 நிமிஷத்திலே ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல்லா தச்சு முடிச்சிர முடியும். இந்த வீடியோ மாதிரியே நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்றது வந்து ஒரு 10 நிமிஷத்துல எப்படி ஈஸியா கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். கண்டிப்பா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. நீங்க பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேல் ஐ பட்டன்லயே உங்களுக்கு லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐகான் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோல பார்க்க போற லைனிங் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரியோட ப்ளவுஸ் தான். சாரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்துறலாம். சாரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி சில்வர் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. ஃபுல்லா வந்து சில்வர் ஜரி தான் இருக்கு. பார்டர் வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேட்சா ப்ளவுஸும் நான் அதுக்கு தேவையான லைனிங்கும் எடுத்து வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த ப்ளவுஸ் தான் வந்து கட்டிங் வீடியோ பார்த்தோம். இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 38 இன்ச் செஸ்ட் ரவுண்ட் உள்ளவங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுல நம்ம அந்த பார்டரையும் வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் பண்றதுக்கும் பேக் நெக்ல வச்சு தைக்கிறதுக்கும் எடுத்து வச்சிருந்தோம். நெக்ல வந்து தச்சு விடுறதுக்கு இந்த மாதிரி லேஸ் எடுத்து வச்சிருக்கேன், அந்த சில்வர் பார்டருக்கு ஏத்த மாதிரியே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடிமேட் ஹேங்கிங்ஸும் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்லீவ் எடுத்து தச்சுக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணது போக ரிமைனிங் பார்டர் தான் நம்ம வந்து பேக் நெக்காக டிசைனுக்காக வச்சிருக்கோம். நம்ம இதுல வந்து ரொம்ப டீடைலான டிசைன்ல பார்க்க போறதுல ஒரு சிம்பிள் டிசைன் தான் போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் தான் தைக்க போறோம். ஸ்லீவ் வந்து நீங்க இந்த மாதிரி கரைப்பாகமா இருந்ததுன்னா மடிச்சு தைச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா துணியோட நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங்கை வச்சு கை சுற்றுலா பகுதியில தையல் போட்டு அப்படியும் திருப்பி தைச்சுக்கலாம். நான் இப்போ அந்த மெத்தட்ல தான் தைக்க போறேன். துணியோட நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் வச்சிருக்கேன். லைனிங் ப்ளவுஸா இருந்தாலும் சரி, சாதா ப்ளவுஸா இருந்தாலும் சரி, நீங்க ஃபாஸ்டா தைக்கணும் அப்படின்னா அடிக்கடி நம்ம வந்து சிசர் யூஸ் பண்ணாம தைக்கணும். இப்போ நான் கண்டினியூஸா அப்படியே தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டே வரேன். இப்போ ஒரு ஸ்லீவ் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்லீவ் தைக்கும் போது நமக்கு கை வந்து மாறாம இருக்கிறதுக்கு இப்போ மொதல் ஸ்லீவ் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் முன்னாடி வர மாதிரி தைச்சோம்னா ரெண்டாவது ஸ்லீவ் தைக்கும் போது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் நம்ம பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும். இப்போ நான் அந்த மெத்தட்ல தான் தைக்கிறேன். அப்படி தைக்கும் போது உங்களுக்கு ரெண்டு கையும் மாறாம கரெக்டா வரும். இப்போ லைனிங்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு ஒரு பதிவு தையல் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங்கை அடிப்பக்கம் திருப்பி விட்டுட்டு மேல இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தட்ல அடிக்கடி சிசர்லாம் எடுக்காம நீங்க யூஸ் பண்ணி தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்டா ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நான் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் தச்சு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்லீவ் தச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்தது எல்லாமே. இப்போ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு ஸ்லீவும் ஃபுல்லா வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பேக் பார்ட் தான் வந்து தைக்க போறோம் லைனிங்கோட சேர்த்து. இதுல பேக் பார்ட்டோட ராங் சைடு மேல தெரியுற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஃபுல்லா லாங் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல நார்மல் ப்ளவுஸ்க்கு தைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம வந்து மடிச்சு தைக்க போறோம் கீழே. சுத்தி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து நம்ம 1.5 இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக கிளாத் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அளவு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதை இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. துணியோட நல்ல பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் மடிச்சு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ அந்த 1.5 இன்ச் அகலம் உள்ள துணியை வந்து நான் மடிச்சு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிறேன்.
இப்போ அதுக்கப்புறம் இந்த பார்டர் வச்சு நம்ம தைக்க போகிறோம். நீங்கள் பார்டர்லாம் எதுவும் நம்ம டிசைன் எதுவும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து இந்த பார்டரை வந்து வச்சு தைக்க போகிறேன். தேவையான நீளத்துக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற அந்த டிசைன் மட்டும் தேவைன்றதுனால அந்த அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பார்டரை அந்த பேக் பார்ட் முடிகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கிறேன். மேலேயும் அதே மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு பார்டர் வச்ச மாதிரியே நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் சைடில் டாட் வந்து தச்சு விட்றோம். பேக் சைடில் கீழே மடித்து தைச்சதுக்கப்புறம் டாட் தச்சு விட்டுறணும் இந்த மாதிரி. இப்போ நெக்குக்கு ஏதாவது நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நெக் டிசைன் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி டாட் எல்லாமே தச்சு விடணும். இப்போ இதில் நம்ம சிம்பிளாக யூனிக் தான் ஃபினிஷ் பண்ண போகிறதுனால நான் டாட் தச்சு விட்டுட்டேன். இப்போ அடுத்தது வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து தைக்க போகிறோம். 2 ஃப்ரண்ட் பார்ட்டோடையும் ராங் சைடு வந்து லைனிங் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து லாங் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தோட சேர்த்து அட்டாச் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பார்ட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு 2 கிளாத்தும் விலகாமல் நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் எந்த மாதிரி கிளாத்துக்குனாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து விலகாமல் இருக்கும். இப்போ இதுலேயும் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம சென்டர் டாட்டு சைட் டாட் எல்லாமே வந்து தச்சு விட போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட்டில். சென்டர் டாட் ஆல்ரெடி நம்ம நாச்சஸ்லாம் கட் பண்ணும்போதே வந்து மார்க் பண்ணியிருக்கிறதுனால தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை மடக்கி வச்சு ஃபஸ்ட்டு சென்டர் டாட் தைச்சிக்கோங்க. சென்டர் டாட் தைக்கும் போது நல்லா வந்து ஷார்ப்பாக வந்து தச்சு விடணும். 2 ஸ்டிச் வந்து ஒவ்வொரு டாட்லையும் போட்டு விடணும். இப்போ சென்டர் டாட் தைச்சதுக்கப்புறம் சைடில் பட்டன் பட்டி வர இடத்துல வந்து சென்டராக மடிச்சுட்டு 2.5 இன்ச் நீளத்துக்கு 1/4 இன்ச் அகலத்துக்கு ஒரு டாட் வந்து தச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர் டாட்லேருந்து ஆர்ம் ஹோல் பக்கம் வந்து இந்த மாதிரி கிராஸாக பிடிக்கும் போது நமக்கு ஆர்ம் ஹோல் டாட் வந்து தைக்கிறதுக்கான அளவு தெரியும். நான் வந்து மிஷின்லேயே அளவு மார்க் பண்ணி வச்சுருப்பேன். அதனால அதிலே வந்து டேரெக்டாக டேப் எடுக்காமல் மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட அளவுகள் மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணி விட்டுருவேன். அப்படி இல்லைனா கட் பண்ணும் போதே நீங்கள் வந்து டாட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து 3 டாட்டும் ஸ்டிச் பண்ணி விட்டாச்சு. இந்த 3 டாட்டும் இந்த மாதிரி தான் நமக்கு முக்கோணமாக ஒரே இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம 3 டாட்டும் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஃப்ரண்ட் சைடும் நம்ம தச்சு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் கீழே இருக்க பெல்ட் பீஸ் தைக்க போகிறோம். பெல்ட் பீஸ்க்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது 2 லைனிங் கிளாத் ஒரு மெயின் கிளாத் நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம். அதை தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். பெல்ட் பீஸில் ஏதாவது ஜாயின் போட வேண்டியது இருந்துச்சுன்னா அதெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எந்த சைடு வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம நாச்சஸ் சைடில் கட் பண்ணியிருப்போம். அதை வச்சு கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. ஒரு மெயின் கிளாத்தும் லைனிங்கும் வந்து ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேலேயும் அடியில் ஒரு லைனிங் கிளாத்தும் வச்சு இந்த மாதிரி பெல்ட் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு இந்த பெல்ட் ஜாயிண்ட் வர்ற இடத்துல வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகும். பிசுறு எதுவும் வெளியில் தெரியாமல் நீட்டாக ஃபினிஷ் ஆகும் இது தச்சு முடிச்சதுக்கப்புறம். சென்டர் டாட்டோட அந்த டாட் பிடிச்சி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த துணி வந்து உள்ளே மடங்காமல் நல்லா நீட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் துணி உள்பக்கம் பிடிச்சி இல்லாமல் இருக்கணும். இப்போ மேலே வந்து ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு ஃப்ரண்ட் பார்ட் தைச்ச மாதிரியே நம்ம இன்னொரு சைடும் நம்ம இந்த பெல்ட் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லைனிங் ஒரு மெயின் கிளாத் வந்து மேல் பக்கம் வைக்கணும், ஒரு லைனிங் வந்து அடி பக்கம் வைக்கணும். அந்த மாதிரி வச்சு தான் நம்ம பெல்ட் பீஸ் எப்பயுமே ஜாயின் பண்ணுவோம். இந்த மாதிரி பெல்ட் பீஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த சென்டர் டாட் வந்து உள்ள போயிடக்கூடாது, அதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து வச்சு தைக்கணும். இப்போ மேலே பதிவு தையல் போட்டதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பெல்ட் பீஸ் வந்து கீழே அட்டாச் பண்ணியாச்சு. இதை கீழே வந்து ஃபினிஷ் பண்ணி தைக்கிறதுக்கு நம்ம பேக் பார்ட் வந்து ஏற்கனவே மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து வச்சு அளவு எடுத்தோம்னா தான் நமக்கு சைடில் வந்து ஏற்றி இறக்கி வராமல் கரெக்டாக ஜாயிண்ட் வந்து வரும். கரெக்டாக ஆம் ஹோல் முடிகிற இடத்துலேருந்து வச்சு நமக்கு அந்த பேக் பார்ட் எந்த இடத்துல முடியுதுன்றதை வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே தச்சு விடுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு சைடு ஃப்ரண்ட் பார்ட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டா ஸ்கேல் வச்சு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற லைன்ல கட் பண்ணாலே கரெக்டா இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கிளாத்தை வந்து ஃப்ரண்ட் சைட் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சு தைக்க போகிறோம். இந்த மெத்தடில் தைக்கும் போது உங்களுக்கு கீழே தச்சு விடுறதுக்கு 1/2 இன்ச் மட்டும் துணி இருந்தாலே போதும். துணியை வந்து இந்த மாதிரி மடித்து நீங்கள் திருப்பி எடுத்துக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். நான் 2 மெத்தட்லையுமே வந்து நம்ம வீடியோஸ் செப்பரேட்டாக தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி உள்ளே வச்சும் தைக்கலாம். இல்லைனா சிம்பிளாக வந்து அடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் நமக்கு தேவையான அகலத்துக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போது அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். 2 மெத்தட்லையுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பெல்ட் பீஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்ச அந்த கிளாத்தை வந்து உள்ளேருந்து ரிவர்ஸில் திருப்பி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு அந்த பெல்ட் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்க இடம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். இப்போ வந்து 3 பக்கமும் மேலே வந்து பதிவு தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து பட்டன் பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பட்டன் பட்டிக்கு வந்து லெஃப்ட் சைட் தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் அகலமுள்ள கிளாத்தும் ரைட் சைட் தைக்கிறதுக்கு 2.5 இன்ச் அகலமுள்ள கிளாத்தும் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் சைட் பட்டி வந்து தச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு தையல் ஒரு ஃபுட் இடைவெளியில் போட்டுட்டு மேலே ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்பக்கம் திருப்பி அந்த கிளாத்தை மொத்தமாக அப்படியே வந்து மடித்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரைட் சைட் பட்டன் பட்டி வந்து 2.5 இன்ச் அகலத்துக்கு எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்லையும் எடுத்துக்கலாம், மெயின் கிளாத்லையும் எடுத்துக்கலாம். நான் லைனிங் கிளாத்தில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து துணியோட லைனிங் சைடு வச்சு தைக்கணும். தச்சுட்டு மேல் பக்கம் திருப்பி ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து டைரெக்டாக வந்து வி பட்டி தச்சு விட போகிறோம். அதனால நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நீங்கள் வி பட்டி தைக்கல கொக்கி தான் ஸ்டிச் பண்ணி விட போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த கிளாத்தை அப்படியே மடித்து வச்சு டபுள் ஸ்டிச் போட்டு விட்டுடலாம். நம்ம நார்மல் ப்ளவுஸ்லாம் தைப்போம்லாம் அந்த மாதிரி மெத்தடில். இப்போ இதில் வந்து ஒரு 5 இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து நான் வி பட்டி வச்சு ஜாயின் பண்ணி விட போகிறேன். வி பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம 2 சைடும் பட்டன் பட்டி வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் அப்படியே எடுத்து வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து ஷோல்டரோட சென்டரில் வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றது பார்த்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலோட ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி விடணும். சிலர் வந்து சென்டரில் இருந்தும் ஜாயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவும் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு விட்டுறணும். இப்போ ஒரு ஸ்லீவ் தச்சு விட்ட மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவும் நம்ம சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். பின் பண்ணும்போது அந்த ஷோல்டரில் இருக்கிற பிசிறு எல்லாமே பின்பக்கம் இருக்கிற மாதிரி பேக் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் லைனிங்லேருந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு இன்ச் அகலத்துக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணி தைக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். இந்த பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்போசிட்டில் வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி சின்ன தையல் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு தேவையான நீளத்துக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இதை நெக்கில் வச்சு அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக் ஃபினிஷ் பண்ணி தைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் வெளியில் துணி இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. ஒரு ஃபுட் இடைவெளியில் ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ஸ்டிச் போட்டு விட்டுக்கலாம். ரவுண்ட் நெக்காக இருந்தால் இந்த மாதிரி மெத்தட்லேயே நம்ம வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்குலாம் எப்படி தைப்போம் சேம் அதே மெத்தட் தான். ஃபுல் நெக்குக்கும் நான் வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுறேன். அந்த ரவுண்ட் ஷேப் எந்த இடத்துல திரும்புதோ லைட்டாக இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த லைனிங் கிளாத்தை உள்ளே திருப்பி தைக்கும் போது சுருக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கும். நார்மல் ப்ளவுஸ்க்கு இது தேவையில்லை. லைனிங் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் ஹெம்மிங்கும் பண்ணலாம், டைரெக்டாக ஸ்டிச்சும் பண்ணலாம். இதில் நான் வந்து ஸ்டிச் தான் போட்டு விட போகிறேன். தேவையான அளவு வந்து மடிச்சுட்டு மேலே வந்து ஒரு பதிவு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக நெக்கோட ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரைக்கும் தச்சு விட்டதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். லைனிங்கையோ இல்லை மெயின் கிளாத்தையோ நம்ம சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிராஸ் பீஸ் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கிளாத்தை அப்படியே உள்ளே திருப்பி நீங்கள் லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஹெம்மிங் பண்ணாமல் டேரெக்டாக மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து சின்ன ஸ்டிச் போட்டே அட்டாச் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் நான் வந்து டைரெக்டாக மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணி விட போகிறேன். ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து நெக் ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து இடுப்பு சுற்றளவு மட்டும் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 இன்ச் இருக்கு. 30 இன்ச்சை 4 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 7.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் கை சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்கு. இந்த அளவுகள் எல்லாத்தையும் இப்போ நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டை பாதியாக மடிச்சுக்கோங்க. 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 30 இன்ச்சில் 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 7.5 இன்ச் வரும். அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட 2 சைட்லையும் 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கிப்பட்டி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் வந்து நம்ம பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே நீட்டாக வரும். பின் பண்ணும்போது நமக்கு அந்த ஆர்ம் ஹோல் நாச்சஸு அதுக்கப்புறம் ஸ்லீவ் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து முதல்ல அளவெடுத்து கீழே வந்து கிராஸ் பீஸ் தைக்கிற பெல்ட் பீஸ் தைக்கிறதுனால சைடு ஜாயிண்ட் வந்து ஏற்றி இறக்கி வராது. இப்போ ஆர்ம் ஹோலில் வந்து நம்ம நாச்சஸ் போட்டிருப்போம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட அளவு வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு எடுத்தீங்களோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவுகள் வந்து லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா 2 பாயிண்ட்டுக்கும் சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முன்னாடி நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இடுப்பு சுற்றளவுலேருந்து மேலே கை சுற்றளவு வரைக்கும் தையல் போடணும். இது மாதிரி உங்களுக்கு 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா 3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கை ஜாயிண்ட் வந்து ப்ளஸ் மாதிரி வரணும் ஆர்ம் ஹோலுக்கு அடியில். அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், ஏற்றி இறக்கி இல்லாமல் நல்லா நீட்டாகவும் இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். சைடில் வந்து பின் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ரோப் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து ஷோல்டர் முடிகிற இடத்துல இருந்து 2.5 இன்ச் உயரத்தில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி விடலாம். நாட் வந்து ஸ்டிச் பண்ணுற டீட்டெயில்டு வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நாட் நல்லா இந்த மாதிரி தின்னாக தைக்க முடியும். இப்போ நெக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். லேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. லேஸ் தைக்கும் போது அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து த்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக் லைனில் ஃபுல்லாக லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இந்த லேஸ் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஹெம்மிங் தையல் வந்து தேவைப்படாது. லேஸில் வந்து 2 சைடும் ஸ்டிச் பண்ணி விடணும். இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ½ அன் ஹவரில் எல்லாராலையும் லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இப்போ நான் சொன்ன ஆர்டரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிசர் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி கட் பண்ணி தைக்காமல் அப்படியே தைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ தான் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும். டெய்லர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ட்ரிக் வந்து இதுதான். அவங்க வந்து அடிக்கடி கட் பண்ண மாட்டாங்க சிசர் யூஸ் பண்ணி.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் சேனல் பேஜஸ் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.